ஆனால் கண்டென்ட் காதலில் எனக்கு பெரிய சேலஞ்சு, ரீமேக் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ கம்பேரிசம் இருக்கும். ஏன்னா அந்த இந்தி படம் வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு. ஆமாம், அது வந்து ஒன்று நம்ம லைஃப் சினிமா கேரியரே டவுன் ஆகிடும். அந்த படம் மட்டும் டிசாஸ்டர் ஃப்ளாப்பாக இருந்தால் எனக்கு அடுத்த படம் கிடச்சிருக்காது. அது அவ்வளோ பெரிய சேலஞ்ச். அது ஒரு ஓன் ஸ்கிரிப்ட் பண்ணுறதை விட நான் ரிஸ்க் எடுத்தது எதுனா கண்டென்ட் காதலே தான். அதில் நான் பண்ண பெரிய நல்ல விஷயம் வந்து ஒரிஜினல் வந்து சந்தானம் சிங்கமுத்து காமெடி இருக்காது, அதை வந்து நான் ஆட் பண்ணேன். அதை ஆட் பண்ணி அதை என்டர்டைன்மெண்ட்டாக கொடுப்போம். ஒரு நேர்மையான ஒரு காதல் கதையாக இருந்தது. அதில் கண்டிப்பாக தின் லைனாக இருந்தது. அதில் கொஞ்சம் நாங்கள் வந்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அதில் வந்து அந்த காமெடி ட்ராக்கை ஆட் பண்ணிட்டு, ப்ளஸ் வந்து வில்லேஜ் கார் பொண்ணுன்ற மாதிரி அந்த பொண்ணை தமனை கொண்டு வந்து பரத் வந்து ஃபர்ஸ்ட் அவர் நிறைய படங்கள் அப்போ வந்து ஆக்ஷன் படங்களாக பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு கார்பரேட் லுக்கில் மாற்றி கோட் ஷூட்லாம் போட்டு, ஸோ அந்த படம் ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. அதனால் பெரிய ஹிட் அந்த படம். ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் பண்ணுறதை விட அப்படியே டபுள் படங்கு கஷ்டம் வந்து ரீமேக் படம் பண்ணுறது.